ஹாப்பினஸ், நிரந்தரம் இல்லாத புகையை போல தோன்றி மறைக்கிற சந்தோஷத்திற்காக நித்திய பேரின்பத்தை இழந்து கொண்டிருக்கிறது சபை. தேவன் சொல்றாரு, பரம காணாதுக்குள்ள கொண்டு போக போறேன், அங்க பாலும் தேனும் ஓடுன்னு சொல்றான். இவன் வெள்ளரிக்காய்க்கும் கொமட்டிக்காய்க்கும் அழுதுகிட்டு இருக்கிறான், ஒப்பாரி வச்சு எழுதுறான், சந்தோஷத்தை இழந்துட்டான். தேவன் சொல்றாரு, உன்னை நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறப்பா, வானத்திலிருந்து வர்ற மண்ணால் அவனை போஷிக்கிறாரு, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கத்து நடத்துறார், பேரின்பம். ஆனா இவன் எதை தேடுறான்? வெள்ளை பூண்டு, வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், தர்பூசணிக்காய் அழுகுறான். தேவன் கொடுக்கிறது நிரந்தரமானது. அனுபவி சபையே, அனுபவி. ஹல்லேலூயா. அவரோடு கூட நீ இருக்க ஆசைப்பட்டினா எல்லாம் நிரந்தரம் இல்லாததுன்னு உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இரண்டாவது சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் என்னோடு கூட இருந்தா என்ன நடக்கும்? நான் தேவனோடு இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு. பாதுகாப்பு. என்னை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, என்னை அழிக்க முடியாது, என்னை தொட முடியாது. நான் விசுவாசம். இரண்டாவது பெரிய நன்மை என்ன தெரியுமா? இயேசு கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை தொடுறதுக்கு ஒருத்தனால முடியாது. விசுவாசத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை தொட முடியாது சபையே. உங்களை சுற்றிலும் அவர் வேலை எடுத்து பாதுகாக்கிறார். அவர் முன்னும் பின்னும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கீழும் மேலும் என்னை தங்குகிறார் என்று தாவீது சொல்றாரு. வலதுபுறமும் இடதுபுறமும் என்னை சூழ்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்னு பவுல் எச்சரிக்கிறாரு. சபையை துன்பப்படுத்துறத முள்ளில உதைக்கிறப்பான்னு சொல்றாரு. நம்மளை தொடர்றவன் முள்ளில உதைக்கிறதுக்கு சமம். அது மனுஷனா இருந்தாலும் சரிதான், சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், இயற்கையா இருந்தாலும் சரிதான், வியாதியா இருந்தாலும் சரிதான், மரணமே ஆனாலும் சரிதான், தேவனுடைய பாதுகாப்பின் பெட்டகத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறேன். அரண், என் பலன், என் கோட்டை, என் துர்கம், நான் நம்பி இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். அரண், உடைக்க முடியாத அரணுக்குள்ள இருக்கிறீங்க. இந்த விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். இயற்கை பேரழிவா இருந்தாலும் சரிதான், பயப்படாதீங்க. புது புது விஷய கிருமிகளா இருந்தாலும் பயப்படாதீங்க. மனுஷங்களோட சூழ்ச்சிகளா இருந்தாலும் பயப்படாதீங்க. அக்கினி சூளையா இருந்தாலும், சிங்க கவியா இருந்தாலும் பயப்படாதீங்க. எப்போது நீங்கள் தேவனோடு இருப்பீர்களானால் எல்லாமே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாய் நடக்கும். தேவனை மட்டும் விட்டுட்டு அந்த பிரசனத்தின் எல்லை விட்டு ஓடிடாதீங்க. ஆபத்து, அழிவு, பயங்கரம். தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தைரியம் தருகிறாரு, பலம் தருகிறாரு, சகாயம் பண்றாரு. ஆண்டவர் நல்ல தைரியமா வைக்கிறாரு. அவர் கூட இருந்தா தைரியமா இருப்பீங்க. மூணாவது, அவர் கூட இருந்தா தைரியமா இருப்பீங்க, பலமா இருப்பீங்க. நம்ம ஸ்ட்ரெங்த், தேவன் கொடுக்கிற பலன் விசேஷமான பலனால நம்மளை நிரப்புவார். நான் உன்னுடனே இருக்கிறேன், தைரியமா. கான்ஃபிடென்ட் லைஃப், கான்ஃபிடென்ட் லைஃப். கிறிஸ்து கூட இருக்கிறதுனால என்ன நடக்கும்? திடீர் குழப்பம், திடீர் தடுமாற்றம், திடீர் மனம், என்ன சொல்லுவாங்க, பேதலித்தது, மனம் பேதலிக்கிறது. நிறைய பேருக்கு பாருங்க, திடீர்னு மனம் பேதலிக்கிறது. ஒரு பிரச்சனையை பார்த்து தத்தளிக்கிற இருதயம். தத்தளிப்புக்கு தூரமாவாய்னு வசனம் சொல்லுது. திகிலுக்கு தூரமாவாய். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். தீ கெட்ட செய்தியை கேட்டதுன்னு வசனம் சொல்லுது. துர்ச்செய்தியை கேட்டு தெரியாதா? துர்ச்செய்தியை கேட்பதனால் பயப்படாதிருப்பாய். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். துர்ச்செய்தி வரும், ஆனா அது என்ன செய்யாது? தைரியப்படுத்த தைரியம். ஏன்னா அப்படியே அப்பாவோட மார்புல சாய்ந்து
அவருடைய இருதயத்துல சாய்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கிற என்னை எவன் தொட முடியும், எது தொட முடியும் என்ற தைரியம். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியம் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. மகளே, மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஹல்லேலூயா. தேவனோடு நாம் இருப்பதனால் என்ன நன்மை? பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய சமூகத்துல. இரண்டாவது, பயமற்ற பாதுகாப்பான ஒரு. மூன்றாவது, தைரியமும் பலமும் நிறைந்த கான்ஃபிடென்ட் லைஃப். தைரியமா இருப்பீங்க. ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள, அசைக்க முடியாத தைரியம் இருக்கும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன ஆயிடவோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி. டேய், உங்களை தூக்கி அக்கினி சூளையில போட போறாங்கடா, அதுவும் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில. டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி. ஒரு கான்ஃபிடென்ட் லைஃப். ஹல்லேலூயா. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக உன்னை தூக்கி சிறைச்சாலையில போட போறாங்க. Take it easy. தேவன் இருக்கிறார். நீ ஒண்ணுமே தப்பு பண்ணல, நீ அவ்வளவு நேசித்த உன் அண்ணன்மார்கள் உன்னை இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்கடா. இருதயம்லாம் காயப்படணும், வேதனைப்படணும், சாப்பிடாம கடந்து செத்து போகணும். அவங்க பண்ண துரோகத்துக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே நினைச்சு நினைச்சு செத்து இருக்கணும். யோசேப்பு இறுக்கமா இருக்கீங்க, இப்ப சீரியஸ் பிரசங்கத்தை கேட்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்துருக்கும். ஆனா take it easy. இதுதான் கான்ஃபிடன்ட் லைஃப். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஹல்லேலூயா. நாலாவது, தேவனோடு கூட இருக்கிறதுனால அவருடைய மகிமை நம்ம கூட இருக்குது. யாத்திராகமம் 34:29 மோசே, யாத்திராகமம் 34:29 மோசே சீனாய் மலையில இருந்து இறங்குகிற போது
கர்த்தர் அவரோடு பேசினதினால ஆமா முகத்தின் மேல என்ன இருந்துச்சா? பிரகாசம் இருந்தது. ஹல்லேலூயா. உங்கள் தேவனோடு நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ மகிமை இருக்கும். அது பிசாசுக்கு உங்களை தனியா வித்தியாசப்படுத்தி காட்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களை விட உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டும் இந்த மகிமை. நீங்க தேவனோடு கூட இருப்பீங்கன்னா. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நித்தியமாய் தேவனோடு இருக்க போகிறோம். நாலாவது என்ன செய்ய போறோம்? இது இப்போ முடிஞ்சு போற உறவு இல்லைங்கோ. ஹல்லேலூயா. இது முடிஞ்சு போற உறவு இல்ல. நீங்க கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் கூட சேர்ந்து இருங்கோ. ஆனா அதெல்லாம் நிலையான உறவு இல்ல. சாவோட முடிஞ்சிட்டு. சாவோட அடக்க ஆராதனை பண்ணிட்டு வீட்டுல தண்ணி தெளிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. ஆமா. 3 நாள் மனசுக்குள்ள கவலையா இருக்கும். 1 வாரம் கவலையா இருப்பாங்க. 1 வாரம் வரைக்கும் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க. சில வீட்டுல பணத்தை வச்சுக்கிட்டு கொல்ல பக்கம் சமைச்சு சாப்பிடுறாங்க. பசி முக்கியம் இல்ல. அப்புறம் நம்மளும் என்ன சேர்ந்தா சாப்பிட முடியும்? உறவு அவ்வளவுதான். உறவு முடிஞ்சிடும். மரணத்தோட முடிஞ்சிடும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய உறவுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் கூட இருக்கணும் விரும்பி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற இந்த தேவனோடு கூட இருக்கிற உறவு இட்டர்னல் ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. முடிவில்லாத உறவுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வாரம் ஒரு மாசத்துக்கு ஒரு தெரியாத ஒரு சின்ன அறிவிப்பு கொடுக்குறேன். உங்க சொந்த பந்தங்கள்லாம் அந்த இட்டர்னல் ரிலேஷன்ஷிப் கூட கொண்டு வந்துருங்க. சாவோட முடிச்சுக்காதீங்க. மறுபடியும் பார்க்க முடியாது. சொல்லுங்க. மறுபடியும் நம்புறீங்களா? மறுபடியும் பார்க்க முடியாது. நீங்க ஆண்டவருக்குள்ள நடத்தலைன்னா மறுபடியும் உங்க உறவு பார்க்க முடியாது. இன்னைக்கு என் மூச்சு நின்றுச்சுன்னா ஒரு நம்பிக்கையோட என் குடும்பம் இருக்கும். எங்க அப்பாவை போய் பார்ப்பேன், என் கணவனை போய் பார்ப்பேன். இதுதானே கிறிஸ்தவருடைய நம்பிக்கையே. ஒரு தேற்றுங்கள் தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொல்றாரு, மருத்துவர்களை குறிச்சு நீங்க துக்கப்பட்டு அழாதீங்க. ஒரு நாள் கிறிஸ்து வரும்போது அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. நம்ம மறுபடியும் அவங்களை முகமுகமா சந்திப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் கிறிஸ்துவனுடைய உறவு தேவனோடு நீங்க இருந்தீங்கன்னா அவருடைய உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். கமா போட்டுட்டே இருப்பான். கமா கமா ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஆனா நீங்க ரட்சிக்கப்படாம உங்க சொந்த பந்தங்களை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முற்று பெற்றுடும். உறவு முடிந்து போயிடும். அதனால உங்க உறவு இம்மைக்கான உறவா வச்சிருக்க போறீங்களா? நம்ம எல்லாம் என்ன உறவு? இப்போ நிரந்தரமான நித்திய உறவு. நம்புறீங்களா? அல்லேலூயா. நான் போறேன், வரீங்களா இல்லையா? அல்லேலூயா. வர்ற மாதிரி இருந்தா ரெடி ஆகிட்டே இருங்க. அதுதான் இன்னைக்கு 3 தலைப்புலயே அதுதான். நித்திய உறவு வேணும்னா, நித்தியமா ஆண்டவரோடு இருக்கணும்னா 3 காரியத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. 1 மறந்துட்டே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? தேவனோடு இருக்க விரும்பினவர்களை பத்தி பேசினேன். 2வது தேவ பிரசன்னத்துல இருக்கிறதுக்கான தடைகளை பத்தி பேசணும். 3வது அதனால ஏற்படுகிற நன்மைகளை பத்தி பேசணும். 4வது முடிவில்லாத காலமும் அவரோடு கூட இருக்க விரும்புகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே உங்க உறவுகளை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துங்கள். நீங்கள் தேவனுக்குள்ள நிலைச்சிருங்க. இந்த சாதாரண காசு, பணம், சொத்து, சுகம், நிலம், நீட்சி இதுக்காக இயேசுவை விட்டுறாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு தான் போறோம். நீங்க கட்டுற மாடி வீட்டை தூக்கிட்டு எல்லாம் போறது கிடையாது. நீங்க வாங்குற பட்டு புடவைகளை அடிக்கடிக்கு பீரோல தான் வச்சுக்கலாம். பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் போறோம். அதனால உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கட்டும். மனுஷங்க குழப்புவாங்க, பிசாசு குழப்புவான், இந்த உலகத்தை உங்களுக்கு பெருசா காட்டுவான், நிரந்தரம் இல்லாததை பெருசா காட்டுவான். அப்படிதான் லோத்தோட மனைவிக்கு காட்டுனான். அப்படிதான் எல்லாருக்கும் காட்டி ஏமாத்திருக்கான் பைபிள்ல. அதுக்குதான் பைபிள்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அதனாலதான் வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெள்ளி புண்டுக்கெல்லாம் பத்தி பேசுனேன். அதெல்லாம் பார்த்துட்டு நித்தியத்தை இழந்துட்டாங்க, காணான இழந்துட்டாங்க. அழிஞ்சு போற காரியத்துக்காக எதை இழந்துடாதீங்க? நித்தியமாய் தேவனோடு கூட இருக்கிற உறவை இழந்துடாதீங்க. அவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஃப்ரீ டயத்துல யூடியூப் வச்சிருந்தீங்கன்னா போய் பாருங்க, யூனிவர்ஸ்னு போட்டு பாருங்க. உலகங்களை குறிச்சு படிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் என்னை கொண்டு போய் எந்தெந்த உலகத்திலே காட்ட போறாரு. ஆமென். என்னடா போர் அடிக்காத பரலோகத்துல ஆமென் அல்லேலூயான்னு பாடிட்டே இருந்தா பொழுதுக்கும் போர் அடிக்காதான்னு நினைச்சிருக்காங்க சின்ன பிள்ளைல எல்லாம்.
போர் அடிக்காதா? எப்ப பார்த்தாலும் ஆராதனை பரிசுத்த பரிசுத்த போர் அடிக்காதா அப்படின்னு நினைச்சேன். நான் வானவாதி வானங்களை படைச்ச தேவன். இந்த பூமியை போல எத்தனை கோடி பூமி இருக்குதுன்னு தெரியல, எத்தனை கோடி கோடியான பிளானட் இருக்குன்னு தெரியல, எத்தனை கோடி பிளானட்ல எத்தனை இடம் இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் சுத்தி முடிக்கிறதுக்கு எத்தனை கோடி வருஷம் ஆகும்னு தெரியல. அவ்வளவு மகிமையான நித்திய ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிக்க